கடந்த வாரம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. சரியாக சொல்வதென்றால் ஏப்ரல் 24 என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சுற்றறிக்கையின்படி ஆண்டுதோறும் இப்போது ரயில்வேல பணியில் இருக்கிறவர்களில் 2% பேரை ஒன்று குறைக்கணும் அல்லது நிரவல் செய்ய வேண்டும். நிரவல் செய்யணும்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்களில் அவர்களை மாற்றம் செய்து அங்கே நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையில் என்னன்னா, இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிக பெரும் எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு தருகிற ஒரு துறை என்றால் அது ரயில்வே தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பணியிடங்கள். ஆனால் இப்போ அதில் 3,20,000 பணியிடங்கள் ஏற்கனவே காலியாக இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1,70,000 பணியிடங்கள் பாதுகாப்பு துறையில் மட்டும், ரயில்வே பாதுகாப்பு துறையில் இருக்கிறது. ஏராளமான விபத்துக்கள் நடப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3,20,000 பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ஆண்டுதோறும் 2% என்று கடந்த ஆண்டு 28,000 பணியிடங்களை அப்படி ஒழிச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஆண்டில் இது நிறைவேற்றப்பட்டால் இன்னும் ஒரு 29,000 பேர், அவங்க கணக்குப்படி 29,000 சொச்சம் பேர் சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்கிறது. ஒன்றிய அரசு பணிகளில் 10 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதே போல ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுல 13 லட்சமாக இருந்த நிரந்தர பணியாளர்கள் எண்ணிக்கை மோடி வந்த பிறகு 9 லட்சமா மாறி இருக்கு. இப்படி எல்லா இடத்திலும் பணியிடங்கள். அதே போல நீங்க ராணுவத்தில் தெரியும், நிரந்தர பணியிடங்களை அக்னிவீர் என்று சொல்லி அதை அத்தக்கூலியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்ப தொழிலாளர்கள் குழந்தைகள் படித்துவிட்டு வேலைக்காக வருகிற போது அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக மிகப்பெரிய வேலை அளிப்பவராக இருக்கக்கூடிய ரயில்வேல இருந்து இந்த வேலை வாய்ப்புகளை நீக்குவது சரியல்ல, அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற முறையில்தான் ஒரு 3 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இத்தகைய பிரச்சாரத்தை நடத்துவது, தொடர்ச்சியாக இயக்கத்திற்கு போவது என்று முடிவு செய்திருக்கிறோம். பொதுமக்கள் இதை பார்க்கணும். நமக்கு என்னன்னு போறதுக்கு பதிலாக இது ஒரு பெரிய வேலை இழப்பாக போய் மாறும். இதை கடைசியாக இறுதியாக எங்கே கொண்டு போய் விட போறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரயில்வே துறையை தனியாருக்கு மாற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்வாங்க. அது நல்லதுன்னு பேசுவாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை எப்படி, நமக்கு சிலிண்டர் என்ன ஆனாலும் சரி, அது என்ன மானியம் வீடு தேடி வரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தேடி வரும்னு சொன்னாங்க. இப்போ அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு வணிக சிலிண்டர் விலை ஒரே ஸ்டெச்சில் 1000 ரூபாய். 2022 இருந்து தொடர்ச்சியாக அந்த சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல் விலை குறைந்து வருகிற போது கூட 1 ரூபாயை கூட நமக்கு அந்த பலனை மக்கள் அனுபவிக்க விடாமல் பண்ணவங்க இப்போ ஒரு முறை ஜஸ்ட் எண்ணெய் விலை ஏறணும்னா தாறுமாறாக கூட்டியிருக்காங்க. எனவே அவங்க சொல்றது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கு. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பை இது பாதிக்கும், ரயில்வேயை தனியார் மயமாக்கும், வேலையற்ற இளைஞர்களுடைய வாழ்க்கை மேலும் மோசமாகும் என்கிற காரணத்தினால் இதை எதிர்த்த பிரச்சாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே தென் சென்னையில் நம்முடைய தோழர்கள் குமார் அல்லது மற்றும் உள்ள தோழர்கள் தலைமையில் இந்த பிரச்சாரத்தை நடத்துகிறாங்க. இதை நான் துவக்கி வைக்கிறேன்.